ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச பிரெட் குலோப் ஜாமுன் அண்ட் பிரெட் ஹல்வா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் குலோப் ஜாமுனுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரா ரெடி பண்ணுறேன். அதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 500 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 600 மில்லி நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜீராக்கு ரெடி பண்ணிடுவோம். ஸோ அந்த கேப்பில் நம்மளோட பிரெட் குலோப் ஜாமுனை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜீராக்கு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரெட்டில் இருக்க கார்னர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டேன். நம்ம இந்த கார்னர்ஸை தூக்கி போட வேண்டாம். அந்த கார்னரில் தான் நம்ம ஹல்வா செய்ய போகிறோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா நான் வந்து கையிலேயே வந்து பிச்சு வச்சிட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரஃப்பாக வந்து ஓரளவுக்கு இதை பிச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து அடிக்கக்கூடாது. நீங்கள் ஓரளவுக்கு குறைன்னு சொல்லி நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 150 மில்லி மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 15 பிரெட்ஸ் வந்து போட்டேன். அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்ல ஒரு டோ ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம ரவுண்டாக பால் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் என்னென்னா கிராக்கே இல்லாமல் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு போடும்போது உடஞ்சி வராமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கான பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா கிராக் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 13 பிரெட்ஸ் போட்டிருப்பேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 15 பிரெட் அந்த குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரா நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுட்டேன். நான் ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு சாஃப்ரான் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து சாஃப்ரான் கிடைக்கல, ஸோ நான் போடல. பட் அது ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் இந்த வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரா வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குலோப் ஜாமுன் உருண்டை வந்திருக்கோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 வந்து கிடச்சிது. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக பிரெட் போட்டுக்கலாம். நீங்கள் இதை விட குட்டி சைஸ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நார்மல் சைஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் மாதிரி சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் பொரிக்க போகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 4 பிரெட் பீசஸ் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். மற்ற சைடு வந்து அதுக்கு நல்ல கலர் வராது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். கலர் வந்து நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நம்ம இந்த கலர் எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் வந்து ஓரளவுக்கு ரெட் கலர் வரும். ஸோ அந்த கலர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ஒரிஜினலாகவே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இது நல்லா நான் வந்து எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கணும்னா கம்பி பதம்னு ரொம்ப நம்மளுக்கு வந்து கம்பி பதமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லைட்டாக ஒரே ஒரு கம்பி பதம், ஆனால் நல்லா ஒட்டலை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது ஊறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நான் வந்து லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லேட் ஆக ஜீரா வந்து ரொம்ப கெட்டி ஆகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கெட்டி ஆகாது, கட்டி ஆகாது. அதுக்காக ரொம்ப பண்ணிடாதீங்க. அப்புறம் லெமன் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்க்க அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, குலோப் ஜாமுன்னாலே ஜீராவில் ஊறணும்ல. ஸோ அதனால் நான் வந்து நாளையும் எடுத்து நான் அப்படியே ஜீராவில் போட்டுட்டேன். ஜீரா வாட்டர் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தாங்க இருக்கணும். ஹீட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அது சூடாக இருக்கும் போது நம்ம போடணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதில் போட்டுட்டேன். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது, அந்த பால் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதே மாதிரி மிச்சம் இருக்க ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சிட்டேன். நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் வந்து ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடாதீங்க. ஒன்று அது உடஞ்சி போயிடும், இல்லைனா வந்து நல்லா கருகிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சு விடுங்க. அதே மாதிரி இதை நல்லா வந்து அடிக்கடி கிளறிட்டே இருங்க. இது திருப்பி போட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் ஈவன் கலர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் நல்ல கலர் இருக்கும், ஒரு பக்கம் கலரே இருக்காது. ஸோ இது வந்து நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன். எனக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. இந்த ஜீரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த குலோப் ஜாமுனா ஒரு 4 to 5 ஹார்ஸ் ஆகுது ஊறணும். இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா மற்ற குலோப் ஜாமுன் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் ஊறிடும். பட் இது ஊறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நான் இருக்க எல்லாத்தையும் பொரித்து ஜீராவில் போட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக் ஆட் பண்ணுற பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு. வேறு லெவலில் வந்திருக்கு.
இதை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரே செம்மையாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து ப்ரோக் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கணுங்கிறத மறந்துட்டு ப்ரோக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அகைனாவது அப்படியே காட்டியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா ஊறி இருந்துச்சு. நீங்கள் ஒரு 6 ஹவர் to 7 ஹவர் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபைனல் பீக். எல்லா குலோப் ஜாமுன் இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் அதோட தோல் வச்சு நம்ம எப்படி ஹல்வா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் அதே ஆயிலில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, பிஸ்தா 3 வந்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் நெய்லியும் பண்ணலாம். ஸோ நான் இந்த எண்ணெய் எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நல்லா முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ நான் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஹல்வா செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேனில் நெய் வந்து போட்டுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ இதை போட்டுட்டு நல்லா நான் உருக்கிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நெய் எப்படி கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து வீட்டில் இருக்க நெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அம்மா வந்து நெய் வந்து வீட்டிலே செய்வாங்க. ஸோ அந்த நெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து நல்லாவே உருகிருச்சு. இதில் நான் வந்துட்டு ப்ரெட்டு, அதாவது அந்த ஸ்கின் இருக்குல்ல, நம்ம வேணாம்னு சொல்லி கட் பண்ணோம்னா அதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதில் நான் நல்லா கையிலேயே வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சிலேயே போட்டு இது வந்து ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். இது பட் அந்தளவுக்கு பண்ண அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இதில் நெய்யில் போட்டு நல்லா வந்து இதை வணக்கிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதும் சில திங்ஸ் மட்டும், சில ப்ரெட்ஸ் மட்டும் நல்லா வந்து நெய்யை இழுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அது வரைக்கும் அந்த அரோமா கிடைக்கிற வரைக்கும் நல்லா நீங்கள் போட்டு இதை வந்து வதக்கிக்குங்க. ஸோ இப்படி தான் நான் கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்குனேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ அளவுக்கு கெட்டியாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதிரியான இதாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க. சேம் நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணமோ அதே தான் இதுலேயே வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி மில்க் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச மில்க் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய மில்க்கும் ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி வந்துடும். இது வந்து நான் நல்லா ஹல்வா ஓரளவுக்கு கெட்டியமான ஹல்வா மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ஆட் பண்ணிட்டோம். அந்த கன்சிஸ்டன்சி வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் மில்க் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சுகர் போடும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால தான் நான் மில்க் வந்து அளவாக விட சொன்னேன். இப்போ நான் அளவாக ஊற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சுகர் போட்டதுக்கப்புறம் இது இப்படி ட்ரையாக இருக்கிறது தான் உங்களுக்கு ட்ரையாகவே தெரியாது. இப்போ நான் சுகர் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அது அளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சாப்பிடுங்க தான் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நெய் வந்து ஒரு கொலஸ்ட்ரால் தாங்க. ஸோ நீங்கள் எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் வந்து இது மேலே தூவிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக ரெடியாக போகுது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவருக்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் பேனில் ஒட்டவே இல்லை. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் கிடச்சிது. நான் இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதை அப்படியே வந்து நான் கொட்ட போகிறேன். ஸோ அதனால் இப்படி பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஏதோ கேக் மாதிரி சம்திங் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்ங்க, வேறு லெவலில் வந்துச்சு. ஃபைனலாக நான் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு கொடுத்ததுக்காக எடுத்து வச்சேன். அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.